ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நான் என்னோடய தோட்டத்தில் உள்ள செடிகள் பற்றி தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இது என்னோடய தோட்டத்தில் வைக்க போகிற புது செடிகள் ஒரு 8 செடி ஆர்டர் போட்டிருந்தேன். 8 செடி எனக்கு 200லேயே கிடச்சிட்டு. ஸோ செடியும் நல்லா தான் இருக்குது, எல்லாமே ஃப்ளவர் தான். இது எனக்கு என் அண்ணா ஆர்டர் போட்டு கொடுத்தது. ஸோ சூப்பராக இருக்குது, செடி எல்லாமே குவாலிட்டி இருக்குது. நான் எங்கே ஆர்டர் போட்டேன்னா லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், நான் லிங்க் சென்ட் பண்ணுறேன். அப்புறம் இதெல்லாமே சூப்பராக இருக்குது இந்த செடிகள்லாம். அதில் இந்த குட்டி செடி ரொம்ப அழகாக இருந்தது. இந்த செடி நான் இனிமேல் தான் நட்டு வைக்கணும். ஸோ ஒரு 10 டேஸ் இது அப்படியே நிழலில் தான் இருக்கணும். நம்ம அப்படியே தான் வாட்டர் ஊற்றணும். நான் ஆல்ரெடி அதில் வாட்டர் தெளிச்சிருக்கேன், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதனால் அதை அப்படியே வச்சுருக்கேன். இது என்னென்னு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன் மிளகாய் செடிகள். நான் மிளகாய் செடிகள் ஏராளமாக வச்சுருக்கேன். இது அப்புறம் இந்த பாட்டிலில் இருக்குதுன்ட்டு நிறைய வச்சுருக்கேன் மிளகாய் செடிகள். அப்புறம் அந்த கவரில் இருக்கும், அந்த கவரில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது சங்குப்பூ செடி. ரொம்ப அழகாக இருக்கும், ப்ளூ கலரில் வரும் அந்த சங்குப்பூ செடி. மற்றது எல்லாமே மிளகாய் செடிகள் தான் வச்சுருக்கேன். ஸோ மிளகாய் செடிகள் வளர்ந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். இது தூதுவளை செடி, பார்த்திங்கனாலே தெரியும், ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் இது என்னென்னா தக்காளி செடி. இது ஒன்று மட்டும் பட்டுடுச்சு, எதுக்குன்னு தெரில, ரீசன் தெரில. 2 தக்காளி செடி இருக்குது பாருங்கள், அது 2மே வாடிடுச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு தக்காளி செடி வச்சு அது ரொம்ப அழகாக வந்துட்டு. அப்புறம் இது துளசி செடி.